ஏராளமான தோழர்கள் லட்சக்கணக்கிலே இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒற்றை கோரிக்கை மதுவிலக்கு என்பதுதான். இது நாம் புதிதாக எழுப்புகிற கோரிக்கை அல்ல. நாம் கண்டுபிடித்த புதிய கோரிக்கை அல்ல. நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் தனது கொள்கை ஆசான் என்று அறிவிக்கப்பட்ட கௌதம புத்தர் காலத்தில் இருந்து இந்த கொள்கை மக்களிடத்திலே பேசப்பட்டு வருகிறது. திருமாவளவன் திடீரென்று ஏன் மதுவிலக்கை பற்றி பேசுகிறார் என்று ஆளாளுக்கு தம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனுக்கு ஏன் இந்த திடீர் ஞானம் என்கிறார்கள்? திருமாவளவன் பகவான் புத்தர், மகாத்மா பூலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஐயன் திருவள்ளுவர், ஐயா வைகுண்டர், ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கியவன். அந்த ஞான வம்சத்தில் இருந்து வந்தவன். அதனால் எனக்கு அந்த ஞானம் உதித்தது. நாங்கள் சாதி பெருமை மத பெருமை பேசி திரியக்கூடியவர்கள் அல்ல. பகவான் புத்தரின் கொள்கைகளை பேசக்கூடியவர்கள். அதனால்தான் புத்தருக்கு சிலை இங்கே, அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை இங்கே, அதனால்தான் மேடை முகப்பிலே பகவான் புத்தரின் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. முகப்பிலே இருக்கிற வரவேற்பு வளைவிலே ஒரு புறம் ஐயன் திருவள்ளுவர், இன்னொரு புறம் கௌதம புத்தர், ஒரு புறம் தந்தை பெரியார், இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா, ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர். இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று, இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம், இரண்டு உருவங்கள். ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள், அவருக்கு இங்கே வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம். இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை, கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம். ஏன்? இது தேர்தலுக்காக அல்ல, அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல. மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை. காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கொள்கைகளில் நமக்கு இரண்டு கொள்கைகள் உடன்பாடு உண்டு. ஒன்று மத சார்பின்மை, இன்னொன்று மதுவிலக்கு. அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மதுவிலக்கு. அதனால்தான் காந்தியடிகளின் பிறந்த நாளில் அக்டோபர் 2 இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது. அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள். ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா? அவருடைய நினைவு நாள் இல்லையா? எதற்காக காந்தி பிறந்த நாள்? நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள். அதை தள்ளி வைத்ததற்கு 2 காரணம். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது, மாநாட்டுக்கு கால அவகாசம் இல்லை. இரண்டாவது, இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவதுண்டு. அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் புதிருமாக மக்கள் திரண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் 17 நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் பிறந்த நாள் அடுத்து வருகிறது. அந்த நாள் பொருத்தமான நாள், சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, கௌதம புத்தர் 5 ஒழுக்கங்களை, பஞ்சசீலங்களை போதித்தவர். அதிலே மிக முக்கியமானது மதுவிலக்கு.
மது அருந்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதெல்லாம் புத்தரின் போதனைகள். கொலை செய்யக்கூடாது, வரைமுறையற்ற காமம் கூடாது. இது பகவான் புத்தர் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கு போதித்தார். இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் சொல்லவில்லை, உலகமாந்தர் யாவருக்கும் சொன்னார், மனித குலத்துக்கே சொன்னார். இந்த 5ஐ நீ செய்யாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் வராது. இதுதான் பகவான் புத்தருடைய போதனைகள். அதில் மதுவிலக்கு ஒன்று. அவர் உலகம் முழுதும் உள்ள மனிதர்களுக்கு சொன்னார். அவர் மாமனிதர் சொன்னார், நான் எளியவன், அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன், இந்தியாவெங்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன். எந்த மகானும் மதுவை ஆதரித்ததில்லை. பகவான் புத்தர் மட்டுமல்ல, இயேசு பெருமான் மதுவை ஆதரித்ததில்லை. அதைவிட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை. மது பாவங்களின் தாய் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். பாவம் செய்வதற்கான தாய்தான் மது என்று சொன்னவர் நபிகள் நாயகம். இந்த நாள் வரையில் அந்த சமூகம் அதை பின்பற்றுகிறது. ஒரு சமூகத்தையே மதுவை தொடாத சமூகமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகத்தை சாரும். அந்த மாமனிதர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். அவர் புத்தரின் வழிவந்தவர் அல்ல, புத்த சங்கத்தில் சேர்ந்தவர் அல்ல, அல்லது அவர் எந்த அரசியல் இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகான். யார்? ஐயன் திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர் அவர் கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரமே 10 குறள்களை அதற்காக எழுதியிருக்கிறார். உலகத்தில் தோன்றிய மகான்கள் யாரும் மதுவை ஆதரித்து பேசியதில்லை, ஒழிக்க முடியாது என்றும் சொல்லவில்லை, அதை கண்டும் காணாமல் கடந்து போவோம் என்று சொல்லவில்லை. ஐயன் திருவள்ளுவனின் கொள்கைகளை நாம் உள்வாங்கியவர்கள். நான் முருகப்பெருமானை கண்டேன் என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு. வள்ளலார் அவருடைய தொடக்க கால வாழ்வில் அவர் சென்னையிலே 7 கிணறு பகுதியிலே தங்கி இருந்த போது ஒரு நாள் அவர் முருகனை நேரிலே தரிசித்ததாக அவருடைய சீடர்கள் சொல்லுவார்கள். அவரே சொன்னார் என்று. அதே வள்ளலார் அதற்கு பிறகு பிற்காலத்தில் சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தார். மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக இருந்தால் அவை வேண்டாம் என்று எதிர்த்தார். சாதி கூடாது என்றார், மதுவை அருந்தக்கூடாது என்று சொன்னார். யார்? நம்ம ஊர் வடலூர் வள்ளலார். வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அதே கருத்தை தான் இன்றைக்கு வந்திருக்கிறாரே நம்முடைய பாலபிரஜாபதி அடிகளாருடைய முப்பாட்டன் ஐயா வைகுண்டர். அவர் பிறந்த சமூகம் கல்லை இறக்குகிற குலத்தொழிலை கொண்ட சமூகம். நாடார் சமூகம் கல்லிறக்குவது குலத்தொழில். பனைமரத்திலே ஏறி கல்லிறக்குவார்கள். கல்லு குடிப்பது என்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் இயல்பான ஒன்று. அப்படிப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒருவர் ஐயா வைகுண்டர்
18 கிராமங்களில் இருந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து பொதுவான கிணறு தோண்டி அந்த பொது கிணறு சமத்துவ கிணறு என்று சொல்லி அந்த கிணற்று நீரை எல்லோரையும் குடிக்க சொன்னார். மீனவர்களை, தீண்டப்படாதவர்களை, நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை, இப்படி 18 கிராமங்களில் இருந்து 10க்கும் மேற்பட்ட சாதியினரை எல்லாம் வரவழைத்து, அதுவும் ஒரு சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளே, சாதியம் தலைவிரித்தாடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சாமித்தோப்பு பகுதியிலே சமத்துவ கிணறு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டியவர் ஐயா வைகுண்டர். அவர் குடிக்க கூடாது என்று சொன்னார். அதைத்தான் ஸ்ரீ நாராயண குரு கேரளாவிலே அதே கருத்தை சொன்னார். எனது அருமை தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவை கூடாது என்று சொல்லுகிறோம். ஏற்கனவே 2015 திருச்சிராப்பள்ளியிலே இதே மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். ஊர் ஊராக, வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று மது ஒழிப்பு பிரச்சார துண்டறிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடைசியாக அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது நிர்மலா சீதாராமன் உட்பட அங்கே அமர்ந்திருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிகள் என்கிற பகுதியிலே உறுப்பு எண் 47 இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? மக்களுக்கான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதைவிட மருத்துவத்திற்கு பயன்படுகிற போதை மருந்துகளை தவிர மனிதர்கள் உட்கொள்ளுகிற போதை மருந்துகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். இதுதான் ஆர்டிகிள் 47. அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். அவர் எங்க மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார்னு சில பேர் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறான். அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி, நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட மதுவை தொடமாட்டேன். அவன் தான் புத்திஸ்ட். புத்திஸ்ட் யார்? மதுவை தொடமாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அந்த 47 அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 சொல்லுவதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே நான் பேசினேன். இந்திய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். உடனே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டான்ட்டார் திருமாவளவன். இந்த அரைவேக்காடுகள் எல்லாம் ஊடகங்களிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உழைக்கிற மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் என்ஜினியர் என்று தெரியாது? என்ஜினியர் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் டாக்டர் என்று தெரியாது? உங்களில் டாக்டர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சினிமா இயக்குநர்களாக இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களில் இருந்து சிறப்பான புகழ்பெற்ற சினிமா திரைப்பட இயக்குநர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களில் பேச்சாளர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சிறந்த கவிஞர்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மிக சிறப்பான கவிதைகளை படைக்கிற படைப்பாளிகள் நீங்கள் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. வரலாம். இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களில், இளம் பெண்களில் பல பேர் பேராசிரியர்களாக வர முடியும், வழக்கறிஞர்களாக வர முடியும், நீதிபதிகளாக வர முடியும். அதைவிட சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும். எனக்கு கண்களில் தெரிகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நல்ல தலைமை பண்புள்ள ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களாக வளருவார்கள்.
கருத்தியல் சார்ந்து வளருவார்கள். இந்த தேசத்தை சாதி வெறியரிடமிருந்தும் மத வெறியரிடமிருந்தும் கட்டி காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உங்களில் அவ்வளவு பேர் இளமையாக இருக்கிற போது தெரியாது. ஆனால் இதில் குடித்து குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் போனால் என்ன ஆகும்? எத்தனை அம்பேத்கரை நாம் இழக்க நேரும்? இதில் அம்பேத்கர் உருவாகலாமே, உங்களில் பெரியார் உருவாகலாமே. அம்பேத்கர் இளம் வயதிலே குடிக்கோ அல்லது போதை பொருளுக்கோ அடிமையாக இருந்தால் நமக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருப்பாரா? பெரியார் இளம் வயதிலே குடிப்பொருளுக்கு, மதுவுக்கு, போதை பொருள்களுக்கு அடிமையாக இருந்தால் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருப்பாரா? உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாமேதை காரல் மார்க்ஸ் ஒரு அடிக்டாக மாறி இருந்தால், போதை அடிமையாக மாறி இருந்தால் நமக்கு ஒரு மார்க்ஸ் கிடைத்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். இளம் வயதில் குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருள்களுக்கும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் மனித வளம் அழிந்து போகிறது. அதான் நம்முடைய முழக்கம். மது மற்றும் போதை பொருள் ஒழிப்போம், மனித வளம் காப்போம். மனித வளம்னா என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ். கனிம வளம் உங்களுக்கு தெரியும். கனிம வளம் பாறைகளிலே இருக்கிறது, மண்ணுக்கடியிலே இருக்கிறது. மனித வளம் மதிப்பிட முடியாதது. உங்களில் எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த தலைவர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மால் மதிப்பிட முடியாது. அம்பேத்கர் படிக்க வாய்ப்பில்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அவர் கிராமத்தில் எங்கோ ஒரு இடத்திலே ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்திருப்பார். யாரோ ஒரு ஆண்டை சாதிக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் அவர் நல்ல கல்வியை பெற்றதால் அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு வர முடிந்தது. உலகமே போற்றக்கூடிய இடத்திற்கு உயர முடிந்தது. இதுதான் மனித வளம். அம்பேத்கருக்குள்ளே இருந்த ஆற்றல் கல்வியால் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி 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 உலகத்துக்கே வெளிச்சம் போடக்கூடிய அளவுக்கு, வெளிச்சம் காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய மனித வளம் முழுமையடைந்தது, பொங்கி எழுந்தது. அப்படி இந்த மனித வளம் பாழாகிறது. ஊருக்கு 20-30 பேர், ஒரு மாநிலத்திற்கு இப்படி லட்சம் பேர், இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டால் 30 வயதிலேயே நிற்க முடியவில்லை, தடுமாறுகிறான். 40 வயதிலேயே கல்லீரல் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மருத்துவமனையில் கிடந்து சாகும் நிலை ஏற்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. இப்படி மனித வளம் பாழாக கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இது அனைவருக்குமான பொது கோரிக்கை. இதில் அரசியல் வேண்டாம், இதில் அரசியல் சாயம் பூச வேண்டாம், தேர்தல் கணக்குகளை பேச வேண்டாம், கூட்டணி அரசியலை பேச வேண்டாம் என்று எல்லாவற்றையும் இணைத்து கடந்த மாதம் 10ஆம் தேதி நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அதே பேட்டியிலே அடுத்த நொடியிலே அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் இங்குள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார், கூட்டணி மாறப்போகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே சிதைத்து விட்டார்கள். மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா என்று விவாதத்தை நடத்தியிருக்க வேண்டும். போதைப் பொருள்களை ஒழிக்க முடியுமா முடியாதா என்ற விவாதத்தை நடத்தியிருக்க வேண்டும். மதுவை வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையிலே எந்த மாஃபியா கும்பல் இருக்கிறது என்பதை பற்றி விவாதித்திருக்க வேண்டும். போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கிறதா, இந்தியா முழுவதும் இருக்கிறதே, அந்த போதைப் பொருள்களின் புழக்கத்திற்கு பின்னால் இருக்கிற மாஃபியா கும்பல் யார் யார் என்று விவாதம் நடத்தி இருக்க வேண்டும். மது ஒழிப்புக்காக இதுவரையில் என்னென்ன இயக்கங்கள் நடந்திருக்கின்றன என்பதை விவாதித்திருக்க வேண்டும். காந்தியடிகள் எப்படி இதனை உயிர் மூச்சு கொள்கையாக ஏற்றுக்கொண்டார், பரப்பினார் என்பதை விவாதித்திருக்க வேண்டும். காங்கிரஸில் இருந்த காலத்திலே தந்தை பெரியாரும் அவருடைய துணைவியார் நாகம்மையாரும் அவருடைய சகோதரி கண்ணம்மாவும் எப்படி
காந்தி கொள்கையை ஏற்றுக்கொண்டு மதுவிலக்குக்காக போராடினார்கள் என்பதை விவாதித்திருக்க வேண்டும். காந்தி சொன்னார் என்பதற்காக தமது தோட்டத்திலே இருந்த தோப்பிலே இருந்த 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி எறிந்தவர் பெரியார். பெரியாருடைய பங்களிப்பை பேசி இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய நிறுவனர் தலைவர் பேரறிஞர் அண்ணா மதுவிலக்கு கொள்கையிலே எப்படி உறுதியாக இருந்தார் அதை விவாதித்திருக்க வேண்டும். ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் அதை பேசி இருக்க வேண்டும். திருமாவளவன் இப்போது கிளம்பியிருக்கிறாரே, இவரால் மதுவை ஒழித்து விட முடியுமா என்று, மதுவை ஒழிப்பதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, ஒழிக்க முடியாது என்பதற்கு என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை விவாதித்திருக்க வேண்டும். ஏன் ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தில் 10 குறளை எழுதினார் என்பதை விவாதித்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இவர்கள் பேசவில்லை. அற்ப காரணத்தை நம்முடைய மாநாட்டுக்கு கற்பித்தார்கள். திருமாவளவன் ஏதோ கணக்கு போட்டுதான், இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு, 18 மாதங்கள் இருக்கின்றன. எதுக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்கள். இதுல 3 மாசம், 25 12 மாசம், அதுல ஒரு 4 மாசம், அவ்வளவு நாட்களுக்கு பின்னால் வரப்போகிற தேர்தலுக்கு இப்போதே நாம் அடி போடுகிறோம் என்று அரசியல் பேசுகிறார்கள், விவாதம் செய்கிறார்கள். இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே திசை திருப்பி விட்டார்கள், மடைமாற்றம் செய்து விட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து காவிரி நீருக்காக பேச வேண்டும் என்று நாம் சொன்னதில்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த போது திமுக அதிமுக எல்லோரும் சேர்ந்து ஒற்றை குரலாக பேச வேண்டும் என்று நாம் சொன்னதில்லையா? சில பிரச்சனைகளுக்காக நாம் சேர்ந்து பேசுவது தானே தேவை. மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையா? அது ஒரு தேசிய பிரச்சனை இல்லையா? இந்தியா முழுவதும் அது பிரச்சனையாக இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றனவா? ஆந்திராவிலே இல்லையா? கேரளாவிலே இல்லையா? அங்கே குடிப்பவர்கள் யார்? அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? இளம் வயதிலேயே செத்து போகிறவர்கள் யார்? உழைக்கிற மக்கள் தானே. கேரளாவிலும் தான் இருக்கிறது, எந்த மாநிலத்திலே இல்லை? பீகார் குஜராத்தை தவிர. வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் நாகாலாந்தை தவிர இந்தியா முழுவதும் ட்ரை டேஸ் 4 நாள் தான். ட்ரை டேஸ்னா என்னன்னா உலர்ந்த நாட்கள், ஈரம் இல்லாத நாட்கள். அது ஆங்கிலத்தில் சொல்றான். காந்தி பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி, இன்னைக்கு ட்ரை டே இந்தியா முழுவதும். ஆனா நேத்தே வாங்கி வச்சிருப்பானுங்க சரக்க, இன்னைக்கு அடிப்பாங்க கடை மூடிடும். நாளைக்கு மூட போறான்னு தெரிஞ்சா முத நாளே டபுளா வாங்கி வச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு ட்ரை டேங்கிறதெல்லாம் சும்மா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடைகளை மூடுறாங்க இந்தியா முழுக்க. சுதந்திர தினத்தன்னைக்கு கடைகளை மூடுறாங்க இந்தியா முழுக்க. குடியரசு தினத்தன்னைக்கு கடைகளை மூடுறாங்க. மகாவீரர் பிறந்த நாள் கடைகளை மூடுறாங்க. கௌதம புத்தர் பிறந்த நாள் கடைகளை மூடுறாங்க. இப்ப ஐயா பாலபிரஜாபதி அடிகளார் வைகுண்டர் பிறந்த நாளிலும் கடைகளை மூடுங்கள், லீவு விடுங்கள், விடுமுறை விடுங்கள் என்று கேட்கிறார். இந்த 7-8 நாட்கள் தான் தோழர்களே இந்தியா முழுவதும் கடைகள் மூடப்படுகிற நாட்கள். மற்ற நாட்கள் எல்லாம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமா? இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டுமா வேண்டாமா? அப்படி ஒரு கோரிக்கையை எழுப்புவது நம்முடைய கடமையா இல்லையா? சாதி ஒழிப்ப ஒரு மாநிலத்துக்குள்ள சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை. மத பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை கொண்டு அணுக வேண்டும். அப்படித்தான் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பது. நரேந்திர மோடியின் நண்பர் அதானி சொந்தமாக துறைமுகம் வைத்திருக்கிறார், கப்பல் வந்து நிற்கிற இடம். சொந்தமாக விமான நிலையங்கள் வைத்திருக்கிறார், ஏரோப்ளேன்கள் வந்து நிற்கிற இடம். பத்திரிகைகளிலே செய்தி வந்தது, அதானியுடைய விமான நிலையத்தில் இருந்தும் அதானியுடைய துறைமுகங்களில் இருந்தும் போதைப் பொருள்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டது. இது நான் கற்பனையா பேசவில்லை, நரேந்திர மோடி நண்பர் என்பதற்காக பேசவில்லை. இது நாடாளுமன்றத்திலேயே பேசப்பட்டது, அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அயல் நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வருகிறது.
கப்பல் வழியாக வருகிறது, விமானங்களின் வழியாக வருகிறது. இன்றைக்கு நம்முடைய குக்கிராமங்களிலும் கிடைக்கிறது. கஞ்சா, ஓபியம், கோக்கைன், பிரவுன் சுகர், இவையெல்லாம் போதை பொருட்கள். நாம இந்த சாராயம் குடிக்கிறோமே, அது இல்லாம வேற சில பொருட்கள்லாம் இருக்கு. அதை வெளியிலிருந்து கொண்டு வந்து அது ஒரு கள்ளச்சந்தையில விற்பனை செய்வதற்கென்று ஒரு பெரிய நெட்வொர்க் இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதிலே கோடிக்கணக்கிலே லாபம் சுரண்டப்படுகிறது. இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. NDPS என்கிற பெயரால் ஒரு சட்டம் இருக்கிறது, நார்காட்டிக் ட்ரக்ஸ், சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். அது ஆங்கிலத்தில் போதையூட்டும் மருந்துகள், நார்காட்டிக் ட்ரக்ஸ். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் உளவியல், மனதை பாதிக்கக்கூடிய, மனநோயாளி ஆக்கக்கூடிய பொருள்கள். அதை சாப்பிட்டா உனக்கு ஒரு மாதிரி அரமெண்டல் மாதிரி ஆயிரும். அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எந்த நேரமும் ஆடிக்கிட்டே மிதந்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பொருள்கள் இன்னைக்கு வெவ்வேறு பேரில் ஸ்டிக்கர் வந்துருச்சு. இப்போ வாங்கி ஸ்டிக்கர் மாதிரி நாக்கில் ஒட்டிட்டு போய் உட்காந்துக்கலாம், ஒன்றும் யாருக்கும் தெரியாது, முழுங்க தேவையில்லை. இது வியாபாரம் நடக்கிறது. சாக்லேட் வந்து விட்டது, கேட்டா சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் புழங்குகிறது, கல்லூரி மாணவர்களிடம் புழங்குகிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே இருந்தது, இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் போகிறது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமா வேண்டாமா? இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாநாடு.